ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற பற்றி நம்ம டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு, எண்ணெய், அது இது ஆயில்னு கண்டது நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீல்ஸாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ரீல்ஸாக போடுறத மட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா காமெடி வீடியோ இந்த மாதிரி தான் இருந்தது. இனிமேல் மக்களுக்கு பயனுள்ள வீடியோன்னு சொல்லப்போனால் நாட்டு மருந்து நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கணும், சரிங்களா? மேலும் பல தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலும் நம்ம பதிவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பைல்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மூலிகை எப்படின்னு. இந்த பைல்ஸ் எதனால் வருது அப்படின்னா, பின்னாடி நம்ம மோசன் தவளை முளப்பு வர்றது, உள் மூலம் வெளி மூலம்னு 2 வகை இருக்குது, சரிங்களா? பைல்ஸில் 2 வகையான மூலங்கள் இருக்குது. இந்த பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் பார்த்திங்கன்னா ஜட்டியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாம் பார்த்திங்கன்னா பைல்ஸ் சம்மந்தப்பட்ட கொப்பளங்கள் இதெல்லாம் சுடுதண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா புண்கள் வராத நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களை பார்த்திங்கன்னா எது எது சூடு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. குளிர்பான உணவுகள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். மோர், தயிர் இந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துக்கணும். பைல்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா மூலிகை குணப்படுத்தும். இதில் 2 அர்த்த மூலிகை இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா மறக்காமல் இது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு செஞ்சு குணமான ஒரு வைத்தியமாக சொல்லலாம். சாதாரண நானே கூட இது சமயத்தில் பார்த்திங்கன்னா நானே கூட பண்ணுவேன். சும்மா சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை, பைல்ஸ் எனக்கே பிரச்சனைனா நானே பண்ணிக்குவேன். எனக்கே குணமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா துத்தி செடி தாங்க. அழகாக வாங்க நம்ம செடிக்குள்ளே போகலாம். இந்த மூலிகை தாங்க துத்தி செடின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா துத்தியில் ஒவ்வொன்றா இருக்கும். மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அழகாக இருக்குது. இப்போ தான் மொட்டு வச்சுக்கிற பக்குவமாக வந்துருக்குங்க. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வரும். அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா லைட் பச்சை மாதிரி இருக்கும். இது திக் பச்சை மாதிரி இருக்குங்க. இந்த செடி அடையாளங்க என்னென்னா இதோட ஹைட் இப்படி தான் கொடி படர்ந்து இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு துத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வளர்ந்துருக்கும். அது விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துத்தி வகை உதவும். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சரிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகைன்னு சொல்லலாம். இது பழங்காலத்தில் உபயோகப்படுத்தின முறைங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா மறக்காமல் பாட்டி வைத்தியத்துடைய மூலிகை சம்மந்தப்பட்டது தான் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். இதை நீங்கள் மக்கள் அனைவரும் பயனடைகிறதுக்கு ஒரு நல்ல அருமையான சான்ஸுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இன்னொரு மூலிகை துத்தி மூலிகைம்பாங்க. அந்த மூலிகை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். என்ன காரணம்னா அந்த மூலிகை விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஆண்களுடைய அல்சர், விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பார்த்திங்கன்னா நீர்க்கடுப்பு சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சரி பண்ணும், சரிங்களா? இது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா துத்தியில் 2 வகையான துத்தி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடக்குள்ள அந்த துத்தி பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த துத்தி செடியை பற்றி நம்ம காமிக்கிறோம். இந்த துத்தி செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இது பச்சை நிற கலர். உங்களுக்கு தெரியலன்னா அடையாளம் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம பைல்ஸ் இருக்குது, வெளி மூலம் உள் மூலம் இருக்குது, இது எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னா, இதில் காலையில் பார்த்திங்கன்னா 5 இலையை நம்ம பொறிச்சிக்கிறோம். 5 இலையும் பொறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா நல்லா சுத்தப்படுத்தி, ஏன்னா நான் கழுவலை, நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காட்டி அப்படியே நான் சாப்பிட்லாம்னு தோணுது. ஏன்னா எனக்கு அப்படியே பச்சை இலையெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் வெறுவத்தில் காலையில் உட்கொண்டுட்டு வரலாம் 5 இலையை. அது மட்டும் இல்லாமல் இதனால் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்தில் 1 டம்ளரில் 5 தலையை போடுறீங்க பறித்து. அதை போட்டு இடித்து போடுறதோட அப்படியே போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சீரகம் மிளகு கொஞ்சம் சேர்த்தி கொஞ்சம் வாசத்துக்கு கமன்னு சும்மா ஒரு 5 நிமிஷம் சூட்டை காய்ச்சி 1/2 டம்ளர் நீங்கள் மெல்லி பழகிட்டு வந்தால் 1 வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒருக்கா குடிச்சிட்டு வந்தால் பைல்ஸ் இருக்கிறப்ப சரியாக போயிடும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம், சரிங்களா? பைல்ஸ் எந்த அளவு இருக்கோ பைல்ஸ் சரியானால் விட்டுடலாம், ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஃபைல்ஸ் இருக்கா அப்போ யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எப்படி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் உடம்பு சரியில்லாம் ஒரு ஊசி போட்டு வந்துடுறீங்க, அது மாதிரி தான் இந்த மூலிகை சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப நாளைக்கும் எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? மூலிகைகளை குணப்பாயிருச்சா அதோட விட்டுறணும், யூஸ் பண்ணி. டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்க. நல்லா ஆனால் போதும். அது மாதிரி மூலிகைங்கிறது அதுதான். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க. வணக்கம் நேயர்களே, மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.